நம்ம லாஸ்ட் எபிசோடில் ஐராவும் சாரஸும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்ட இருந்தாங்க. ஆனால் அவங்களால பார்த்துக்க முடியலை. சாரஸ் ஒரு பொண்ணு கூட பார்க் நேரத்தில் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். அதை பின்னாடி இருந்து ஐரா பார்த்துட்டு இருக்கான். ஐரா அங்கே டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இது பார்த்துடலாம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ உங்களை நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். நான் உங்களை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. ஒரு நாள் ஹோட்டலில் கூட உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கு. நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்க மாட்டீங்களா? நம்ம கொஞ்சம் நின்று பேசலாமா? இல்லை காஃபி ஷாப் போய் காஃபி குடிச்சிட்டு கூட பேசலாம், வரீங்களா? ஹலோ, யார் நீ வாட்டுக்கு வந்தால் காஃபி கொடுக்கணும்னு என்னை பற்றி கேட்குறேன். என்ன அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ தான் நான் ஒரு பொண்ணு கூட ஒன்று பார்த்தேன். எப்படி ஒரு லவ்வர் இருக்கும்போது என் கூட வந்து பேச தோணுது? எது லவ்வரா? ஆமாம், அது ஃப்ரெண்டுங்க. ஐரா அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிட்டான். ஐயோ இவனை சேர்த்து பார்த்தா இவனை ஐரோட தெரியலையே. எனக்கு இன்னைக்கு ஒரே அசிங்கமா போயிருச்சுடா. அப்படி என்னடா ஆச்சு? நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா அழகா இருக்கேன், இன்னொரு பொண்ணு கண்டுக்காம போயிட்டா மச்சு. அதான் தாங்க முடியாதா என்னால. அதுக்கு இப்ப நீங்க என்னதான் பண்ண போற சொல்லு. பேசாம வேலை பாரு. இந்த காலத்து பசங்களாம் எப்படி இப்படி இருக்காங்க? சீ, ரொம்ப மோசமா இருக்காங்க. ஒரு பொண்ணு லவ் பண்றதுக்கு இருக்கு, அது போக ஃப்ளர்ட் பண்றதுக்கு வேற இன்னொரு பொண்ணு. சே, எப்படியா? சாரஸோட ட்ரீமில் ஐரா அப்புறம் ஐரா மாதிரி இருக்கிற இன்னொரு பொண்ணை பார்த்து உடனே கண் வச்சு எந்திக்கிறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, என்ன 2 உருவம் நமக்கு தெரியுது அப்படின்னு குழப்பத்தோடு எழுதிச்சு பார்க்குறான். ஃபைனலி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குமே ஒத்து வரல. இதில் இவங்களை எப்படி சேர்த்து வைக்க போகுது அந்த ஷோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.